சரவணபவ. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் கடல் அலைகள் தினமும் வந்து வணங்கும் கடற்கரையோரத்தில் அமைந்த ஒரே படை வீடான அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருத்தலத்தின் மெய்சிலிர்க்க வைக்கும் தெய்வீக வரலாறு. அசுரர்களின் கொடுமையால் தேவர்களே கதறிய காலம், 6 முகங்களுடன் அக்னியில் தோன்றிய தெய்வ குழந்தை தாயான பார்வதி தேவியிடமிருந்து வேல் பெற்ற தருணம், கடலை கடந்து சென்று மகேந்திரபுரியை அதிர வைத்த தெய்வீக யுத்தம், சூரபத்மனின் அழிவு, மேலும் கடலுக்குள் வீசப்பட்ட முருகப்பெருமானின் உற்சவ சிலை மீண்டும் அதிசயமாக கண்டெடுக்கப்பட்ட வரலாறு, இவற்றையெல்லாம் இன்றைய வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பண்டைய காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தனது சகோதரர்களான சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரனுடன் சேர்ந்து மூவுலகங்களையும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். தேவர்கள், முனிவர்கள், மக்கள் யாராலும் நிம்மதியாக வாழ முடியவில்லை. யாகங்கள் நிறுத்தப்பட்டன, வேத ஓசைகள் மௌனமானது, தர்மம் மெல்ல தளர ஆரம்பித்தது. சூரபத்மன் தனது மாயா சக்தியால் தேவலோகத்தையே கைப்பற்றினான். தேவேந்திரனே தன் சிம்மாசனத்தை இழந்து தவித்தான். வேறு வழியின்றி அனைத்து தேவர்களும் கைலாயத்தை அடைந்தனர். பரமசிவனே, எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கதறினர். அப்போது பரமசிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 அக்னி பொறிகள் வெளிப்பட்டன. அந்த அக்னி பொறிகளை அக்னி பகவான் தாங்கினார். வாயுதேவன் அவற்றை சுமந்தார். இறுதியில் அவை சரவண பொய்கையில் சேர்க்கப்பட்டன. அங்கே 6 தெய்வ குழந்தைகளாக அவை தோன்றின. கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைகளை வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் அன்புடன் அணைத்தபோது ஒரே தெய்வீக வடிவமாக முருகப்பெருமான் தோன்றினார். தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் மூழ்கினர். இவரே சூரபத்மனை அழிக்க வந்த தெய்வ சக்தி என்று போற்றினர். பின்னர் பார்வதி தேவி தனது சக்தியின் வடிவமான தெய்வீக வேலை முருகனுக்கு வழங்கினாள். இந்த வேல் அதர்மத்தை அழிக்கும் ஞான சக்தி என்று அருளினார். பரமசிவனும் ஆசீர்வதித்தார். அடுத்த நொடி முருகனின் முகத்தில் வீர புன்னகை மலர்ந்தது. தேவசேனை முழுவதும் தயாரானது. வீரபாகு மற்றும் பூதகணங்கள் முருகனுடன் யுத்தத்திற்கு புறப்பட்டனர். அப்போது முருகப்பெருமான் கடற்கரையோரம் அமைந்திருந்த ஒரு புனித தலத்தை அடைந்தார். அதுவே இன்றைய திருச்செந்தூர். செந்தூர் எனும் சிவப்பு மணல் நிறைந்த புனித கடற்கரை தலம், செந்தில் எனும் தெய்வீக பெயரால் முருகப்பெருமான் செந்திலாண்டவர் என போற்றப்பட்டார். யுத்தத்திற்கு முன் முருகன் அங்கே பஞ்சலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை வழிபட்டார். சிவனே ஆதிகுரு என்பதை உலகம் உணர வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக முருகப்பெருமான் சிவனை துதித்தார். தர்ம யுத்தத்தில் வெற்றி வேண்டும் என்று இறைவனை வேண்டினார். அதன் பிறகே முருகன் கடலை நோக்கி திரும்பினார். அந்த நாளில் கடல் அலைகள் ஆவேசமாக எழுந்தன. தேவசேனை முழுவதும் கடலை கடந்தது. மகேந்திரபுரி நோக்கி தெய்வீக படைகள் புறப்பட்டன. முதலில் சூரபத்மனின் மகனான பானுகோபன் போருக்கு வந்தான். அசுர மாயைகளால் வானமே இருண்டது. இடி முழக்கம் போல அவனது சிரிப்பு எதிரொலித்தது. ஆனால் முருகப்பெருமானின் வேல் பாய்ந்த நொடியில் பானுகோபன் வீழ்ந்தான். அடுத்ததாக சிங்கமுகன் போர்க்களத்தில் இறங்கினான். சிங்கமுகத்துடன் அவன் கர்ஜித்த சத்தத்தில் பூமியே அதிர்ந்தது. ஆனால் முருகப்பெருமான் ஒரே வேல்வீச்சில் சிங்கமுகனையும் அழித்தார். இறுதியாக சூரபத்மன் போர்க்களத்தில் இறங்கினான். அவன் மலை போல உயர்ந்தான். மாயையாக 1000 வடிவங்களில் மாறினான். ஒரு நேரத்தில் அக்னியாக மாறினான். மற்றொரு நேரத்தில் அரக்கப் பறவையாக மாறினான். தேவசேனை முழுவதும் அவனது மாயையால் அதிர்ந்தது. ஆனால் முருகப்பெருமான் மட்டும் அமைதியாக நின்றார். அப்போது சூரபத்மன் பிரம்மாண்டமான மாமரமாக மாறினான். அந்த மரம் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்தது. அதன் கிளைகள் 8 திசைகளையும் மூடியது. அந்த நொடியில் உலகமே அமைதியானது. அடுத்த நொடி தாயார் பார்வதி தேவி அருளிய தெய்வீக வேலை முருகப்பெருமான் உயர்த்தினார். வேல் வேல் வெற்றி வேல் என்ற முழக்கம்
மூவுலகிலும் எதிரொலித்தது. அந்த வேல் மாமர வடிவில் இருந்த சூரபத்மனை இரண்டாகப் பிளந்தது. ஒரு பகுதி மயிலாக மாறியது, மற்றொரு பகுதி சேவலாக மாறியது. கருணைமிகு முருகன் அவற்றை தனது வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். யுத்தம் முடிந்தது. தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் மூழ்கினர். தேவலோகம் மீண்டும் அமைதி பெற்றது. அதன் பிறகு முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு திரும்பினார். அங்கே மீண்டும் பஞ்சலிங்க பூஜை செய்து சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தினார். அப்போது தேவர்கள் வேண்டினர், இத்தலத்திலேயே இருந்து உலக மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று. அவர்களின் வேண்டுகோளை ஏற்று முருகப்பெருமான் செந்திலாண்டவராக திருச்செந்தூரிலேயே எழுந்தருளினார். அதன் பிறகு இந்த தலம் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக போற்றப்பட்டது. யுத்தம் முடிந்த பிறகு முருகப்பெருமான் தனது வேலை பூமியில் ஊன்றினார். அப்போது உப்புக் கடலருகிலேயே இனிய குடிநீர் பொங்கியது. அதுவே இன்று பக்தர்கள் தரிசிக்கும் அதிசய நாழிக்கிணறு. இன்று வரை திருச்செந்தூரில் நடைபெறும் கந்த சஷ்டி சூரசம்ஹார விழா அந்த தெய்வீக யுத்தத்தை உலகிற்கு நினைவூட்டுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வேல் வேல் வெற்றி வேல் என்று முழங்க செந்திலாண்டவரின் அருளைப் பெறுகின்றனர். ஆண்டுகள் கடந்தன. 17ஆம் நூற்றாண்டில் சுமார் 1648ஆம் ஆண்டில் திருச்செந்தூர் கோயிலை கைப்பற்றியிருந்த டச்சுக்காரர்கள் முருகப்பெருமானின் பண்டைய பஞ்சலோக உற்சவ மூர்த்தியைக் கண்டனர். அந்த தெய்வீக சிலை மிகுந்த மதிப்புள்ள தங்க சிலை என்று எண்ணிய அவர்கள் பேராசையில் அந்த உற்சவ மூர்த்தியை கொள்ளையடித்தனர். அதை உருக்கி தங்கமாக மாற்ற முயன்றார்கள். ஆனால் எவ்வளவு முயன்றும் அந்த சிலையை உருக்க முடியவில்லை. இறுதியில் அந்த சிலையை கப்பலில் ஏற்றி கடல் வழியாக எடுத்துச் செல்ல ஆரம்பித்தனர். ஆனால் நடுக்கடலில் சென்றபோது திடீரென பெரிய புயல் எழுந்தது. கடல் கொந்தளித்தது, மின்னல் விழுந்தது, அலைகள் கப்பலை தாக்கின. தச்சுக்காரர்கள் அஞ்சினர். இந்த சிலையால் தான் இந்த பேராபத்து என்று பயந்த அவர்கள் முருகப்பெருமானின் சிலையை கடலுக்குள் வீசினர். அடுத்த நொடி அதுவரை கொந்தளித்த கடல் அப்படியே அமைதியானது. டச்சுக்காரர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் வடமலையப்ப பிள்ளை என்ற திருக்கோயில் பக்தரின் கனவில் முருகப்பெருமான் அருள்காட்சி தந்தார். நான் கடலுக்குள் இருக்கிறேன், என்னை மீட்டிடு என்று அருளினார். அது மட்டுமல்ல, கடலில் எந்த இடத்தில் சிலை இருக்கிறது என்பதையும் முருகன் அருளால் தெரிவித்தார். மறுநாள் வடமலையப்ப பிள்ளையும் மீனவர்களும் படகில் கடலுக்குள் சென்றனர். அப்போது கடலில் ஒரு எலுமிச்சை பழம் மிதந்து சென்றது. வானத்தில் ஒரு பருந்து வட்டமிட்டு சுற்றிக் கொண்டிருந்தது. அந்த தெய்வீக அறிகுறிகளை பின்தொடர்ந்து சென்ற அவர்கள் இறுதியில் கடலுக்குள் இருந்த முருகப்பெருமானின் உற்சவ சிலையை கண்டெடுத்தனர். 1653ஆம் ஆண்டு அந்த தெய்வீக சிலை மீண்டும் திருச்செந்தூர் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆனால் பல ஆண்டுகள் கடல் நீரில் இருந்ததால் சிலையின் சில பகுதிகள் சேதமடைந்திருந்தன. இன்றும் அந்த அடையாளங்கள் முருகப்பெருமானின் திருமேனியில் காணப்படுகின்றன. அது இந்த மாபெரும் அதிசய வரலாற்றின் சாட்சியாக திகழ்கிறது. இன்று திருச்செந்தூர் உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களின் நம்பிக்கை தலமாக விளங்குகிறது. கடல் அலைகள் தினமும் வந்து செந்திலாண்டவரின் திருப்பாதங்களை வணங்குகின்றன. சூரபத்மனை அழித்த வீரன், தேவர்களை காத்த தெய்வம், கடலிலிருந்து மீண்டும் எழுந்தருளிய கருணை மூர்த்தி, அவரே திருச்செந்தூர் செந்திலாண்டவர். திருச்செந்தூர் செந்திலாண்டவரின் இந்த தெய்வீக வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக வரலாறுகள், புராண ரகசியங்கள், தெய்வீக கதைகள் மற்றும் சனாதன தர்மத்தின் மகத்துவத்தை அறிய சனாதன மார்க்கம் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வேல் வேல் வெற்றி வேல். ஜெய் முருகா. ஓம் சரவணபவ.